இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து தேர்ட் டெஸ்ட்டுங்க. நாளைக்கு நடக்க போகுது. கேஎல் ராகுல் வந்து இன்ஜுரிங்கிறதுனால அவர் விளையாட மாட்டாராம். அவருக்கு பதிலாக டேவிட் படிக்கல் வந்து டீமில் ஜாயின் பண்ண போகிறாருங்க. ரவீந்திர ஜடேஜா வந்து நல்லா ப்ராக்டிஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் மேட்ச்சில் விளையாடுவாரா என்னான்னு தெரியல. பட் ஆனால் ரவீந்திர ஜடேஜா நல்லா ஃபுல்லாக ஃபிட்டில் தான் இருக்கார். ஏன்னா 2 நாளாக நெட் செஷன் விளையாண்டுட்டு தான் இருக்கார் தொடர்ந்து. அவர் கண்டிப்பாக விளையாடுவாருன்னு தான் நினைக்கிறோம். பார்ப்போம் அவர் எப்படி இருக்கார் என்னன்னு வந்து மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் தெரியும். மெயினாக பார்த்தீங்கன்னா அப்புறமேட்டு வந்து சஃபராஸ் கான் விளையாட வந்து ரொம்ப அதிக சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க டீம்லேருந்து. ஸ்ரேயாஸ் ஐயர் இடத்துக்கு வந்து சஃபராஸ் கான் வந்துடுவார். அப்படி இல்லைன்னா இந்தியா வந்து எக்ஸ்ட்ரா பவுலிங் போனாங்கன்னா அந்த இடத்துல வந்து வாஷிங்டன் சுந்தர் வர சான்ஸ் இருக்குது. ஏற்கனவே நம்ம வாஷிங்டன் சுந்தரை பற்றி நிறையா பேசியிருக்கோம். ஆனால் அவருக்கு சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. சான்ஸ் கிடைச்சா நல்லா யூட்டிலைஸ் பண்ணுவார். ஆனால் அது எப்படி இந்தியா டீம் மேனேஜ்மெண்ட் போகிறாங்கன்னு தெரில. ஏன்னா அக்சர் பட்டேல் வேறு ஏற்கனவே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருக்கார். அதனால் அக்சர் பட்டேலை யூஸ் பண்ணிக்குவாங்க அந்த லெஃப்ட் காம்பினேஷனுக்கு. மேபி மேக்ஸிமம் சஃபராஸ் கானுக்கு தான் அதிக சான்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் அப்படி சஃபராஸ் கானை விளையாட வைக்கலைன்னா மேபி வந்து இவர் தான் வாஷிங்டன் சுந்தர் தான் விளையாடுவார். அப்புறமேட்டு வந்து கீப்பர் பரத்தை கண்டிப்பாக மாற்றிடுவாங்கங்க. அவர் 2 டெஸ்ட்டு ஒழுங்காகவே விளாட்ல. அவரை கண்டிப்பாக இந்த டெஸ்ட்லேருந்து அவரை ட்ராப் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து ஒழுங்காக கீப் பண்ணலை. அந்த துருவி அவர் வந்து கீப் நல்லா பண்ணுறதுனால அவருக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது கீப்பிங்க்கு. மற்றபடி வந்து வேறு என்னன்னா நம்ம அஸ்வின் அண்ணனை பற்றி சொல்லி ஆகணும். அவர் வந்து 499 டெஸ்ட் விக்கெட்ஸில் இருக்கார். அவர் வந்து 500 எடுத்து எலிட் லிஸ்ட்டுக்கு வர போகிறாரு. செகண்ட் இந்தியன் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் இன் டெஸ்ட்டில். ஃபஸ்ட்டு அனில் கும்ப்ளே இருக்கார். இப்போ வந்து செகண்ட் வந்து நம்ம அஸ்வின் வந்துடுவார். இந்த கங்க்ராச்சுலேஷன் அஸ்வின். கண்டிப்பாக தேர்ட் டெஸ்ட்டில் கண்டிப்பாக அவர் வந்து ஒரு விக்கெட் எடுத்து 500 ரீச் பண்ணிடுவார். ஏன்னா நல்ல அஸ்வினுக்கு வந்து நல்ல இன்னும் மேலே 550 எடுக்கணும். அனில் கும்ப்ளே சார் விக்கெட்டை வந்து அவர் ரீச் பண்ணணும். 600 ரீச் பண்ணணும். பார்ப்போம் அஸ்வின் கண்டிப்பாக இன்னும் நல்லா விளாண்டு 600 ரீச் பண்ணுவாருன்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து வந்து இங்கிலாண்டை வந்து கண்டிப்பாக வந்து இங்கிலாண்டை குறை சொல்ல முடியாதுங்க. கண்டிப்பாக பேஸ்பால் வந்து கண்டிப்பாக அவங்க அட்டாக்கிங்காக விளாடுவாங்க. பென் ஸ்டோக்ஸோட 100வது டெஸ்ட்டு வந்து நாளை ராஜ்கோட்டில் விளாட போகிறார் நாளைக்கு. பென் ஸ்டோக்ஸ்க்கு பெரிய முக்கியமான டெஸ்ட்டாக அது இருக்கும் பென் ஸ்டோக்ஸ்க்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க இதில் வந்து இங்கிலாண்டில் வந்து ஜாக் லீச் வந்து ரூல்ட் அவுட் ஆகிட்டார். என்டையர் டெஸ்ட் சீரியஸ் வந்து அவர் விளாட மாட்டார்னா இன்ஜுரியால். ஏற்கனவே இன்ஜுரியில் தான் இருந்தார். இப்போ மறுபடியும் அவருக்கு இன்ஜுரிங்கிறதுனால அவர் என்டையர் டெஸ்ட் சீரியஸ் வந்து விளாட மாட்டாராம். ஜாக் லீச் கிடையாது. மற்றபடி பார்த்திங்கன்னா இங்கிலாண்டோட ஸ்குவாட் வந்து நல்லா நீட்டாக தாங்க இருக்குது. நல்ல பேட்டிங் வச்சுருக்காங்க, நல்ல பவுலிங்கும் வச்சுருக்காங்க. இந்தியாவோட இப்போ பேட்டிங் தான் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் பொசிஷனாக இருக்குது. இந்தியாவில் வந்து பேட்டிங் வந்து சொல்லிக்கிற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆளே இல்லை. ஏன்னா விராட் கோலி இல்லை. அதே வந்து ஒரு பெரிய பாதி கை உடஞ்ச மாதிரி ஆயிடுச்சு இந்தியாவுக்கு 50%. இப்போ வந்து கேஎல் ராகுல் தான் ஃபஸ்ட் டெஸ்ட்டில் அடிச்சிருந்தார். அவரும் இல்லை. ஸ்ரேயாஸ் ஐயரும் இல்லை. இப்போ எல்லாமே மிடில் ஆர்டரே வந்து யங் மிடில் ஆர்டராக இருக்காங்க. ரஜித் பண்டிட்டார் இருக்கார். இப்போ சஃபராஸ் கான் விளாண்டாருனா சஃபராஸ் கான். அப்புறம் வந்து விக்கெட் கீப்பர். அப்புறம் ஜடேஜா விளாண்டாருனா நல்லாயிருக்கும். ஜடேஜா விளாடுவாரா என்னன்னு தெரில. ஆனால் இந்தியாவுக்கு வந்து இந்த தேர்ட் டெஸ்ட்டுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா ஓப்பனிங்கில் வந்து இவர் ஜெய்ஸ்வாலும் சுப்மன் கில் நம்பர் 3லேயும் அடித்தா தான் உண்டு. ஏன்னா ரோஹித் சர்மா வந்து இந்த 2 டெஸ்ட்டாக ஒழுங்காக விளாட்ல. 3வது டெஸ்ட்டு அவர் எப்படி விளாடுவாருன்னு சொல்ல முடியல. அதனால் இந்தியாவோட பேட்டிங் பொறுத்த வரையும் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஆனால் இங்கிலாந்து வந்து 2மே வச்சுருக்காங்க. பேட்டிங்கும் வச்சுருக்காங்க, பவுலிங்கும் நல்ல அட்டாக் வச்சுருக்காங்க. அதனால் இங்கிலாந்து வந்து கண்டிப்பாக கவுண்டர் அட்டாக் பண்ண பார்ப்பாங்க இந்தியாவை இந்த டெஸ்ட்டில். மேக்ஸிமம் அதிக சான்ஸ் வந்து இங்கிலாந்துக்கு தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கவுண்டர் அட்டாக் பண்ணுறதில்ல. ஏன்னா இந்தியா பேட்டிங் வந்து அவ்வளோவா நல்லா இல்லைங்க. நான் சொல்லிக்கிற மாதிரி பேட்டிங் ஆடுற மாதிரி யாருமே கிடையாது. ஜெய்ஸ்வாலையும் ரோஹித் சர்மாவும் கில்லியும் எடுத்துட்டாங்கன்னா ஆரம்பத்தில் இந்தியா வந்து ரொம்ப சஃபர் ஆயிடுவாங்க. ரொம்ப பிரச்சனை ஆயிரும். தேர்ட் டெஸ்ட் வந்து இங்கிலாந்து ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. அதனால் இந்தியா வந்து இப்பயும் மெயினாக சொல்கிறது என்னென்னா பேட்டிங் வந்து ஒழுங்காக ஆடணும். பேட்டிங் ஃபுல்லாக ஆடினா தான் இப்போ இந்தியாலாம் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஆட முடியறாங்க. ஒரு 2 செஷன் 3 2வது செஷன்லேயே பாதியிலே அவுட் ஆகிட்டு 3வது செஷன் பாதியிலே ஆல் அவுட் ஆகிடுறாங்க.
அப்படிலாம் ஆடினாங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஒழுங்கா பேட்டிங் ஆடி ஒரு டே 1½ டேஸ் பேட்டிங் ஆடினா மட்டும்தான் இந்தியாவால் வந்து தேர்ட் டெஸ்ட் நான் ஜெயிக்க முடியும். ஏன்னா இங்கிலாந்து வந்து கண்டிப்பாக பேஸ்பால் அப்ரோச் தான் விளாடுவாங்க. அவங்க அந்த தியரியிலேருந்து மாற மாட்டாங்க இங்கிலாந்து. கண்டிப்பாக இங்கிலாந்து வந்து பேஸ்பால் தியரியில் தான் விளாடுவாங்க. அதில் அவங்க எந்த மாற்றமும் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால் இங்கிலாந்து வந்து கண்டிப்பாக இந்த டெஸ்ட்டை ஜெயிக்க பார்ப்பாங்க. இந்தியாவும் இந்த டெஸ்ட்டை ஜெயிக்க தான் பார்க்கும். ஆனால் ரொம்ப நல்லா ராஜ்கோட் வந்து நல்லா வந்து க்ரீன் விக்கெட்டாக இருக்குது. பிட்ச் காமிச்சாங்க, க்ரீன் விக்கெட்டாக இருக்குது. எப்படி விளாட போகிறாங்க, ஃபாஸ்ட் பவுலருக்கும் சூட் ஆகும், ஸ்பின்னர்ஸ்க்கு அது அவ்வளோவா டேர்ன் இருக்காது போல். ஏன்னா குல்தீப் யாதவ் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொன்னார், அவ்வளோவா ரேங்க் டேர்னர் கிடையாது, ஆனால் குட் பிச்சுன்னு தான் சொல்லியிருக்காரு. எப்படி இந்த டெஸ்ட் மேட்ச் போகுதுன்னு தெரில. அவங்களெல்லாம் சூப்பராக வச்சுருக்காங்க. ஆண்டர்சனை ரிவர்ஸ் ஸ்விங் போட்டுருவார், எல்லாம் போட்டுருவார். அவர் ஆண்டர்சன்ஸுக்கும் கலக்கிட்டு போயிடுவார் இது மாதிரி பிச்சுனா. நம்மளுக்கும் பும்ரானா இருக்காங்க. ஆனால் அவர் டேர்னிங் விக்கெட்டாக இருந்தால் தான் கொஞ்சம் இங்கிலாந்து சஃபர் ஆவாங்க. கொஞ்சம் டேர்ன் ஆகலைன்னா அவங்க ஃபஸ்ட் டெஸ்ட்டு மாதிரி ஹைதராபாத்தில் ஜெயிச்ச மாதிரி இந்தியாவை கண்டிப்பாக ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. ஏன்னா இந்தியாவுக்கு வந்து பேட்டிங் வீக்காக இருக்குது. இந்த டெஸ்ட்டு கண்டிப்பாக வந்து இந்தியா ஜெயிக்கணும். அப்போ தான் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பாயிண்ட்ஸ்னால் எடுக்க முடியும். இந்த டெஸ்ட்டு வந்து இந்தியாவுக்கு வந்து ரொம்ப முக்கியமான டெஸ்ட்டு, ரொம்ப க்ரூஷியலான டெஸ்ட்டு வேறு. ஏன்னா மெயின் பிளேயர்ஸ் யாருமே கிடையாது, எல்லாம் யங் டேலண்ட்டை வச்சு உள்ளே போகிறாங்க இந்தியா. வந்து கண்டிப்பாக இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு நல்ல சான்ஸாக இருக்கும் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு. பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்க. பேஸ்பால் வந்து 2-1 ஆகுமா, இல்லை இந்தியா வந்து 2-1 ஆக்குவாங்களான்னு தெரில. மேக்ஸிமம் என்னை பொறுத்த வரையும் பேஸ்பால் தான் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன் இந்த டெஸ்ட்டு. 2-1 ஆக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த உங்களோட தாட்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.